என்னடா செல்வா, என்ன சொல்ற? ஆமா, இப்போ அந்த நர்ஸுங்களுக்கு எதனா ப்ராப்ளமா? என்னாச்சு மாமா? முகமே சரியில்லை மாமா. கொஞ்ச நேரம் இரு. சரிங்க மாமா. இப்போ பரவாயில்லதான்டா. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, டாக்டர் வந்து என்கிட்ட பேசியிருந்தாரு. நான் பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன். மறுபடியும் அதுங்க ரெண்டுத்தையும் பிடிச்சி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன். அதான் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமேன்னு. நான் வேற உங்கள்கிட்ட கேட்காமலே ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். பரவாயில்லையாடா? டேய், நல்ல வேலை பண்ண. இதெல்லாம் என்கிட்ட நீ கேட்கணும்னு அவசியமே இல்லை. முதல்ல அதை செய்ய சொல்லு. ஷாக் ட்ரீட்மெண்ட்டை ஹெவியாக கொடுத்து ரெண்டுத்தையுமே சாவடிக்க சொல்லுடா. எனக்கு ஐயோ தலை வலியாக இருக்குடா அதுங்க பண்ணுறதெல்லாம். எப்போதான் திருந்துவாங்கன்னு தெரியலையே. டேய் மச்சான், நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே. சரி, ஜஸ்ட் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமேன்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன்டா. நீ எதுவும் டென்ஷன் ஏற்றிக்காத. கல்யாணம்லாம் இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இரு, ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன். இது சொல்லணுமேன்றதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன்டா. சரிடா மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ இருக்கிறதுனால எனக்கு ஏதோ கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், எதுக்கு இப்போ இந்த தேங்க்ஸ் எல்லாம்? வந்தேன்னு வச்சுக்க, மண்டையை பொழந்துடும் பார்த்துக்க. டேய், கல்யாணம்லாம் வச்சிருக்கேன்டா, மண்டையை கிண்டியே பொழந்துடாத பார்த்துக்க. சரி, உனக்கு தேங்க்ஸ் எல்லாம் நான் சொல்லலை. நீ இப்போ ஃப்ரீயாக தானே இருக்க? கிளம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. டேய், என்னடா? நாளா வரல வீட்டுக்கு. நீ என்னை வேற எங்கே வேணாலும் கூப்பிட, நான் வரேன். உங்கள் வீட்டுக்கு மட்டும் நான் வரவே மாட்டேனா மச்சான்? டேய், பயப்படாதடா, சொன்னா கேளுடா, வாடா, நான் இருக்கேன்ல, நீ தைரியமா வா. நீ நல்லா இருந்தடா. நேத்து கூட நீ இருந்ததான். உன் முன்னாடி தானே அந்த பொண்ணு என்ன அந்த கிளி கிழிச்சா. இன்னைக்கும் வந்து நான் வாங்கணுமா என்ன? நம்மளாலாம் முடியாதுப்பா. நேத்தே காதுலேருந்து ரத்தம் கொட்டுன்னு கொட்டிடுச்சு. இன்னைக்கும் வாங்க, நான் தயாரா இல்லடா. உன் வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன் சாமி, என்னை ஆளை விடு. டேய் மச்சான், நான் விஷயம் இல்லாமல் கூப்பிட மாட்டேன். ப்ளீஸ் கொஞ்சம் கிளம்பி வாடா. டேய், வேற என்ன எது வேணா பண்ண சொல்கிறா, ஆனால் உன் வீட்டுக்கு மட்டும் என்ன கூப்பிடாத, சொன்னா கேளு. அது மட்டும் இல்லை, இப்போ எனக்கு டியூட்டி டைம் வேற முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே நான் டியூட்டியில் இருக்கும்போது வந்தாலே அந்த பொண்ணு என்ன அந்த மாதிரி கிளிக்கும். இப்போ நான் ஆன் டியூட்டியில் இல்லாமல் ஆஃப் டியூட்டியில் வந்து நான் மாட்டேன்டா. என்னாலலாம் அவகிட்ட பேச்சு வாங்க முடியாது பார்த்துக்க. டேய் மச்சான், ஓவரா பண்ணாதடா. அரவிந்த் வந்திருக்கான், அப்புறம் என் ஒய்ஃப் வந்திருக்கா. உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாமேன்னு நினைச்சேன். நீ ரொம்ப ஓவரா பண்றடா, போடா. ஐயோ, என்னடா சொல்ற? தங்கச்சி வந்திருக்காங்களா? ஆஹா, எனக்கு தங்கச்சியை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் அந்த பொண்ணை நினச்சா கொஞ்சம் பயமா இருக்கேடா. டேய், நீ பார்த்துப்பியான்னு சொல்லு, நான் வரேன். நீ எனக்கு கேரண்டி கொடு, அப்போதான் நான் உன் வீட்டுக்கு வருவேன். இல்லைன்னா நான் வரமாட்டேன் பார்த்துக்க. டேய், நீ ஒரு போலீஸ்காரங்கிறதே மறந்துட்டியாடா? என்னடா இப்படி பயந்து சாவுற? நீ ஒரு போலீஸ்காரன்டா, தைரியமா இருக்கணும் பார்த்துக்க. நீ தைரியமா வாடா, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு உனக்கு கேரண்டி கொடுக்குறேன். நீ வாடா, பார்த்துக்கலாம். எது நடந்தாலும் நீ பார்த்துப்ப, வாடா. டேய், இப்ப என்னடா சொல்ற? நீ பாத்துக்கவே அதனால வர சொல்றியா, இல்ல என்ன நானே பாத்துக்கணும் அப்படி வர சொல்றியாடா? ஏன்டா இப்படி ஏதோ குழப்பி பேசுற? டேய் மச்சான், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அரவிந்த் இங்க தான் இருக்கான், நீ சீக்கிரம் வா. வந்தீங்கன்னா அரவிந்த் மீட் பண்ணலாம், அப்புறம் என் ஒய்ஃபையும் மீட் பண்ணலாம். சீக்கிரம் வர, நான் வைக்கிறேன் போனை, சீக்கிரம் கிளம்பி வந்துரு. டேய் சொன்னா கேளுடா, நான் போனை வச்சுட்டேன். பொண்டாட்டி, இவன் என் ஃப்ரெண்டு செல்வா, இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டரா வந்திருக்கான். இப்போதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி திருச்சியில் இருந்தான், இப்போதான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். ஓ அப்படியா மாமா? சரி மாமா. ஃப்ரெண்டுனா உங்க கூட படிச்சவங்களா மாமா? ஆமாண்டி பொண்டாட்டி, நானும் அரவிந்த் செல்வா 3 பேரும் ஒன்றா தான் படித்தோம். சூப்பர் மாமா. அதான் அவனுக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாமேன்னு வருஷம்னு. ஆனால் அவன் தான் வீட்டுக்கு வரத்துக்கே பயப்படுறானே. ஏன் மாமா? ஏன் உங்க வீட்டுக்கு வந்தா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா என்ன? அந்த அண்ணாவை அந்த அண்ணாவை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இங்கே வீட்டில் இருக்கா பாரு, ஐஷு, அவ தான் நேத்தெல்லாம் அவனை கிழிச்சு தொங்க விட்டுட்டா. ஐயோ, என்ன மாமா என்ன சொல்றீங்க? ஆமாண்டி பொண்டாட்டி, நேற்று பாவம், நேற்று தான் அவன் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கான். சரி, ஜாயின் பண்ண கையோடு என்னை பார்க்கலாமே நீங்கள் வந்திருக்கான். ஆனால் அவன் கால் பண்ணி கேட்டுட்டு தான் வந்தான். நான் அப்போ தான் நம்ம வீட்டில் இருந்தேன்ல, அங்கே இருந்துட்டு நான் வரதுக்குள்ளார இவன் வந்துட்டான். இவன் வந்தவன் தொக்கா மாட்டிக்கிட்டான் ஐஷு கிட்ட. ஐஷு அந்த கிளி கிழிச்சிட்டா. ஐயோ மாமா, பாவம் மாமா அந்த அண்ணா. ஏன் மாமா ஐஷா அவங்க கிட்ட இப்படி பேசினாங்க? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பொண்டாட்டி, அவளுக்கு எந்த ஜென்ஸையும் பிடிக்காது. இவன் தனியா வந்த உடனே, அதுவும் வேற ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள வந்துட்டானாமா. அதனால அவ வச்சு செஞ்சுட்டான் அவனை.
அப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் சமாதானம் ஆன மாதிரி தான் தெரிஞ்சுது. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பார்த்துக்கியேன், எனக்கு ஏதோ ஒர்க் அவுட் ஆகுமோன்னு எனக்கு தோணுது பொண்டாட்டி. ஒர்க் அவுட் ஆனால் நல்லா தான் மாமா இருக்கும். ஆமாம், செல்வண்ணா எப்படி இருப்பாங்க? ஐஷுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்களா மாமா? கரெக்ட் மேட்சிங்கில் இருப்பாங்கடி. ரெண்டு பேரையும் ஒன்றா நிற்க வச்சு பார்த்தேன்னு வச்சுக்கேன், மேட் ஃபார் ஈச் அதர்னு நம்மளே சொல்லுவோம், அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லை மாமா, நம்ம தான் மேட் ஃபார் ஈச் அதர். என்ன மாமா, கரெக்டு தானே? என் பொண்டாட்டி சொன்ன எல்லாம் கரெக்டு தாண்டி. நம்ம எப்போவுமே மேட் ஃபார் ஈச் அதர் தாண்டி. ஆனால் என் பொண்டாட்டி தான் நான் எது கேட்டாலும் தரமாட்டா. போங்க மாமா, வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. அப்படி தானேடி? மாமா போங்க, என்ன நீங்க கிண்டல் பண்றீங்க பாருங்க, போங்க. சரி என் செல்லத்தை நான் இனிமேல் கிண்டல் பண்ண மாட்டேன், சரியா? லவ் யூ டி செல்லக்குட்டி. இனிமேல் உனக்கு கிண்டல் பண்ண மாட்டேன். வா போலாமா, கீழே போலாமா? வந்துட்டு இருப்பாங்க, நம்ம கீழே போய் பார்ப்போம். வா. ஆமா மாமா, வாங்க போவோம். அரவிந்த் மாமாவும் அருண் மாமாவும் கீழே வேற வெயிட் பண்ணுவாங்க. வாங்க போலாம். ஆமாண்டி பொண்டாட்டி, வா வா, நமக்காக தான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா போலாம். அப்பாடா, அமைதியா இருக்கான். இவன் அமைதியா இருக்கும்போதே நம்ம போய் ஒரு கிளாஸ் பாலாவது குடிச்சிட்டு வந்துடணும். ரொம்ப பசிக்குது. என் பட்டுக்குட்டி இதே மாதிரி சமத்தா அமைதியா இருக்கணுமா. அம்மா போய் ஒரே ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன்டா. அம்மாக்கு ரொம்ப பசிக்குதுடா. என்ன இங்க நடக்குது? அம்மாவுக்கு பிள்ளைக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு போல இருக்கு. வாங்க கௌதம். அம்மா இப்பதான் வரீங்களா என்ன? ஆஃபீஸ் முடிஞ்சு. ஆமா அமிர்தா. ஆமா, கீழே யாருமே இல்லை. ரொம்ப நேரமா குரல் கொடுத்து பார்த்தேன், யாருமே வர மாதிரி தெரியல. அதான் ஸ்ட்ரைட்டா ரூமுக்கு வந்துட்டேன். ஆமாங்க, கீழே யாரும் இருக்க மாட்டாங்க. நான் வேற டோரை லாக் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. நீங்க வரும்போது டோரை லாக் பண்ணீங்களா இல்லையா? அதெல்லாம் பண்ணிட்டேன் அமிர்தா. ஆமா, மத்தவங்களும் எங்க? கார்த்திக், ஐஷு, அத்தை, மாமா, அம்மா இவங்கெல்லாம் எங்க போயிருக்காங்க? அத்தை நம்ம ஊருக்குள்ளாரே இன்விடேஷன் வைக்கிறதுக்காக போயிருக்காங்கங்க. அப்புறம் சித்தியும் சித்தப்பாவும் எங்கேயோ கொஞ்சம் பக்கத்து ஊர்லலாம் இன்விடேஷன் வைக்கணுமாமா, அதுக்கு கிளம்பி போயிருக்காங்க. கார்த்திக் டெரஸில் தாங்க இருக்கான். கார்த்திக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதான் மேலே டெரஸில் இருந்து பேசிட்டு இருக்காங்கங்க. ஓ சரிம்மா. அதான் நீயும் பையனும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களோ? அதை எங்க கேட்குறீங்க, ரொம்ப நேரமாக பசிக்குதுங்க. ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு வரலான்னு பார்க்குறேன், இவன் விட மாட்டாங்க. இவன் நல்லா பக்கத்தில் இருக்கும்போது அமைதியாக இருக்கான். கொஞ்சம் நகர்ந்து உடனே சிலுமிஷம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் இப்போ அவன்கிட்ட சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். டே கண்ணா, கொஞ்சம் அமைதியாக இருடா, அம்மா போயிட்டு பால் மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன்னு அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன். அது சரி. ஆமா ஆமா, உனக்கு என்ன? உன் பையன் வந்ததுக்கு அப்புறம் உன் பையன் கிட்ட தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட எங்க போகுது? என்ன சாருக்கு? என்ன கௌதம், இப்போ எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்திருக்கீங்க? சும்மா தூரமா நின்னா உன் ஃபேஸ் தெரியல, அதை பக்கத்துல வந்து பார்க்கலாமேன்ட்டு. ஏமா, நம்மளை விட சின்ன பசங்களாம் ரொமான்ஸ்ல பட்டையே கிளப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம சின்னதா கூடவா இருக்கக்கூடாது? அது சரி, நம்மளோட ரொமான்ஸ் கிடைச்ச கிஃப்ட் தான். அதோ திரும்பி பாருங்க, அங்க படுத்துட்டு விளையாடிட்டு இருக்கு. கரெக்டு தான். ஆனா நல்லா பாரு, அவன் மட்டும் தனியா விளையாடுறான்ல, அவனுக்கு போர் அடிக்கும்ல, அவனுக்கு கூட கம்பெனிக்கு ஆள் வேணும்ல, அதுக்கு நாம மறுபடியும். அது சரிதாங்க. என்ன சாருக்கு இன்னைக்கு ஏதோ மைண்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. என்ன? அது ஒன்றும் இல்லை அமிர்தா, நீ வேற வீட்டில் யாரும் இல்லைன்னியா? அதான் எப்படியும் கார்த்திக் அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட டெரஸில் பேசிகிட்டு இருக்கான். எப்படியும் இப்போதைக்கு கீழே இறங்கி வர மாட்டான். கிடைக்கிற டைமை நம்ம இப்படி ஸ்பெண்ட் பண்ணலாமே. இந்த டைமில் அதுக்குள்ள நம்ம பையனுக்கு ஒரு குட்டி தம்பியோ தங்கச்சியோ ரெடி பண்ணுற ப்ராசஸில் நம்ம இறங்கலான்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அமிர்தா? என்ன கௌதம், ரெடி பண்ணலாமா இல்ல? அடி ஏண்டா, உன் மாமங்காரன் ரொமான்ஸ் பண்ணும் போதெல்லாம் அமைதியாக தானடா இருக்க. உங்க அப்பா பண்ணும்போது மட்டும் ஏண்டா இப்படி? நமக்கு எல்லாமே சதி பண்ணும். நீ போமா, நீ போய் பாலை குடிச்சிட்டு வா போ. கௌதம் கௌதம், ஃபீல் பண்ணாதீங்க, இன்னும் கொஞ்சம் மாசங்கள் போகட்டும், புரியுதா? புரியுதுமா புரியுது. ஓ, நீ போய் சாப்பிட்டு வா போ. உன்னை நம்பிதான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னை நீ தான் பார்த்துக்கணும், பார்த்துக்க. நான் வேற இப்போ டியூட்டியில் இல்லை,
ஆஃப் டியூட்டில தான் வந்திருக்கேன், நீ தான் என்னை காப்பாத்தணும் சொல்லிட்டேன். செல்வண்ணா எப்படி இருக்கீங்க? ஏய், நீ அனன்யா தானே? ஏய் அனன்யா, நீ எப்படி இருக்க? அம்மா நீ என்ன இங்க? என்னடா மச்சான், உனக்கு இவ்வளவு தெரியுமா? டேய் கார்த்திக், அவனுக்கு நல்லாவே அனன்யாவை தெரியும். என்னடா மச்சான் சொல்ற, எனக்கு புரியல. ஆமாண்டா, நாங்க அப்பப்போ ஊர் சுத்துவோம், உன்னதான் கூப்பிட்டா நீ வரவே மாட்டியே. நீ தான் ரொம்ப ஒழுங்கு பிள்ளையாச்சு. அப்படி ஊர் சுத்திட்டு இருக்க டைம்ல தான் இங்கே தான் எங்க அத்தை ஊருக்கு வந்திருந்தோம். நிறைய டைம் வந்திருக்கோம். அப்பதான் அனன்யாவையும் நிம்மியும் செல்வாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். செல்வாக்கு நல்லாவே தெரியும், அனன்யாவையும் தெரியும், நிம்மியும் தெரியும். அடப்பாவி, என்கிட்ட சொல்லவே இல்லையடா. அடப்பாவி, உன்னை நிறைய டைம் கூப்பிட்டோம், நீ தான் சொல்லுவியே. ஐயோ வேணாம் வேணாம், எனக்கு அப்படிலாம் சுத்துறதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ரொம்ப ஒழுங்கு புள்ள மாதிரி பேசுவ. இப்ப என்னடானா இப்படி பேசுற? டேய், அப்பவே இதுதான் விஷயம்னு சொல்லியிருந்தீன்னா நான் அப்பவே வந்து என் பொண்டாட்டிய பார்த்துருப்பேன்லடா. மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் கார்த்திக், அப்போ உன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் நம்ம அனன்யா தானா? ஆமாண்டா மச்சான், இவ தான் என்னோட வருங்கால மனைவி. ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் அம்சமாவே இருக்கு. சூப்பரா இருக்கீங்க போங்க. அதுலேயும் அனன்யா ரொம்ப நல்ல பொண்ணு. நான் பார்த்து பேசின வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என் தங்கச்சி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான். என் மச்சானை நீ நல்லா பார்த்துப்பம்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்புறம் அருண் அண்ணா, நீங்களும் ரொம்ப கொடுத்து வச்சவர் தான். ஏன்னா நிம்மியும் எனக்கு தெரியும், நிம்மியும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். நீங்களும் கொடுத்து வச்சவங்க தான். உங்க ஜோடி பொறுத்தவங்க சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி பக்கத்துல வச்சு பார்த்துட்டேன்னா இன்னும் நல்லா இருக்கும். பார்த்துடலாமாண்ணா? அதுக்கு என்னடா, பார்த்துட்டா போகுது. இப்போ கிளம்பும் போது எங்க வீட்டுக்கு வா, வந்துட்டு போக. கண்டிப்பாண்ணா, நிம்மியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் கண்டிப்பா வந்து உங்களெல்லாம் பார்த்துட்டு தானே வருவேன். அப்புறம் டே மச்சான் அரவிந்த், என்னடா எல்லாரும் அவங்கவுங்க ஜோடியை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, உன்னோட ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. எங்க உங்க மேடமு? டே மச்சான், அவள் இவ்வளோ நாள் இங்கே தாண்டா இருந்தா. இப்போதான் 2 நாள் ஆகுது ஊருக்கு. நான் தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். அங்கே ஏதோ கொஞ்சம் கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவளை நேற்று தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு இதோ இன்னைக்கு தான் நான் ரிட்டர்ன் வந்தேனே. ச்சே, என்னடா நான் இப்படி மிஸ் பண்ணிட்டேன். ஆமாம், எப்போ ரிட்டர்ன் வராங்களா மேடம்? இன்னும் 2 நாளில் வந்துடுவாடா. கண்டிப்பாக ரித்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் விட்டுருவேனா என்ன? நீ கவலையப்படாத, நானே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்டா. ஏய் செல்வா, அதெல்லாம் இருக்கட்டும், எங்களெல்லாம் கேட்டுட்டு இருக்க. நீ எப்போ கல்யாணம் சாப்பாடு போட போறடா? அண்ணா, உங்களுக்கெல்லாம் நல்ல பொண்ணு அமைஞ்ச மாதிரி எனக்கும் ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக போட்டுற வேண்டியது தானா? நீங்களே எதனா நல்ல பொண்ணாக இருந்தால் பார்த்து சொல்லுங்களேன், டக்குன்னு தாலியை கட்டிடுறேன். வா வாலே, வந்துட்டியா? ஆமாண்டா. என்ன எல்லாரும் என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் கடலை போட்டுட்டு இருக்கீங்க? என்னடா கூப்பிடல? ஏய் எருமை, உன்னதான் வந்து பார்க்கறதுக்கு வந்தோம். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. அதே இன்னொரு எருமை சொல்லுது பாருடா. அடிங்க வந்தேன்னு வச்சுக்க. டேய், என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், வேணாம் பாத்துக்க. ஐயோ, அது என்னமோ உண்மைதான். பொண்ணா நீனு, வயப்பாரு ராட்சசி. அதுலயும் கொஞ்சம் அழகான ராட்சசி தான். அங்க என்ன மிஸ்டர், நீங்க இப்ப என்ன ஏதோ புகழ்ந்த மாதிரி இருந்ததே, என்ன போலீஸ்காரர்? அம்மா தாயே, நீ இங்க இருப்பேன்னு தெரிஞ்சிருந்துதான் நான் வரமாட்டேன்னு இவன்கிட்ட சொன்னேன். அப்படி இருந்தும் என்னை இழுத்துன்னு வந்துட்டானுங்க. இங்க பாருமா, தயவு செஞ்சு போலீஸ்காரரோட வச்சுக்கம்மா, வேற எதுவும் சொல்லி கூப்பிட்றாத. இங்க எல்லாரும் இருக்கிறாங்க, போதா வரைக்கும் என் தங்கச்சி வேற இருக்கிறா. அவன் முன்னாடி என் மானத்தை வாங்கிடாது தெய்வமே. என்னண்ணா இப்படி பயந்து போயிருக்கீங்க? அப்படி என்ன பண்ணா உங்களை ஐஷு? எதனா தப்பா சொல்லிட்டாளா என்ன? தப்பா சொல்லிட்டாளாவா? ஐயோ, வேணாம்மா தங்கச்சி, அதெல்லாம் எதுக்கு உனக்கு? வேணாம், விட்டுறேன். டே மச்சான், என் பொண்டாட்டி ஆசையா கேட்குறாடா, நான் வேணா சொல்லட்டுமா? உனக்கு சொல்ல சங்கடமா இருந்தா நான் வேணா சொல்லட்டுமாடா? டேய், நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. உன்னெல்லாம் போய் ஒரு நண்பன்னு நினைச்சு உன் வீட்டு வாசப்படியை மெரிச்சேன் பாரு. என்ன ஏதோ அடிக்கிறதுனே தெரியல. செருப்பு வெளியில தான் இருக்கு. மச்சான், இதுக்கு நான் பொறுப்பு இல்லை பாத்துக்க. நீயாதான் உன் வாய் விட்டு மாட்டிக்கிட்ட. அம்மா பரதேவதை, நீ இங்க இருப்பேன்னு தெரிஞ்சுதாம்மா நான் இங்க வரவே மாட்டேன்டான்னு சொன்னேன். ஆனா இவன் தான் என்னை பழி வாங்க முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். டேய், காலேஜில் நான் உன்னை பண்ணதுக்கெல்லாம் இப்போ மொத்தமா சேர்த்து பழி வாங்குறியோ? சரி விடுங்க, இப்போ என்ன செருப்பு வேணாம், வேற என்ன வேணும் சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். டேய் செல்வா, வசமா மாட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அனுபவி. என்ன நீங்களுமாண்ணா? ஏன்னா டேய், நான் எப்பவுமே என் தங்கச்சிக்கு தானே சப்போர்ட். பாத்துக்க, நான் என் தங்கச்சி பக்கம் தான். ஆமா, அப்ப நான் எங்க அண்ணன் பக்கம் தான். எங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட். ஐஷு, ஏன் எங்க அண்ணனை நீங்க அப்படி சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க ஐஷு. நல்ல வேலைம்மா, நீயாவது என் பக்கம் இருக்கிறியே, அதுக்கே நான் சந்தோஷப்பட்டுக்கணும். கேளு கேளு, நல்லா கேளு, விடாத. உங்க அண்ணனோட முகத்தை
பார்த்தா பக்க பொறுக்கி மாதிரி இருந்தது. அதனால தான் நான் பொறுக்கின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, ஏதாவது அடிச்சுக்கிறதுன்னு கேட்டாரு. வாசல்ல தான் செருப்பு இருக்குன்னு சொன்னேன். நான் கரெக்டா தானே பதில் சொல்லியிருக்கேன். ஐயோ, என்னண்ணா உங்களை புசுக்குன்னு பொறுக்கின்னு சொல்லிட்டாங்க. எப்படின்னா இதை கேட்டுட்டு நிக்கிறீங்க? அது சரி, நீ எல்லாம் ஒரு தங்கச்சியாமா, எனக்காக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி நேத்து அவ என்ன சொன்னாலும் அதை இன்னைக்கு சொல்ல வச்சிட்டியே. ஏம்மா? இல்ல ஏன்? ஐயோ அண்ணா, சாரிண்ணா. நான் இதை எதிர்பார்க்கல. அவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலண்ணா. சாரிண்ணா. மச்சான், இது உனக்கு தேவையா? நான் சொல்லக்கூடாதுதான் நினைச்சேன். உன் தங்கச்சியா தான் அவ வாயிலேருந்து வர வச்சிட்டா. நான் இதுக்கு பொறுப்பு இல்லை, பாத்துக்க. அடே, வீட்டுக்கு வர வச்சு அசிங்கமாடா படுத்துற மவனே. நீ தனியா வாடி, உனக்கு வச்சிருக்கேன் கச்சேரி. ஏய், எப்படி டெரரா இருந்த வேண்டாம் நானு. என் ஸ்டேஷனுக்கு வந்து பாருங்கடா. என்னை கண்டா ஸ்டேஷனே பயப்படும்டா. ஆனா இங்க என்னடானா ஒரு சிட்டெரும்பு என்னென்னலாம் சொல்லுது. ஒரு இருக்கு சிட்டெரும்பு உனக்கு. அவளை தனியா கையில காடு, உன்னை நசுக்கிறேன். ஹலோ மிஸ்டர், என்ன சொன்னீங்க? கேக்கல மறுபடியும் சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லலையே. நான் என்ன சொல்ல போறேன்? இல்ல மிஸ்டர், என்ன ஏதோ சொன்ன மாதிரி இருந்ததே. ஏதோ சிட்டெரும்பு நசிக்கிடுவேன்னு அந்த மாதிரி ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. இல்ல இல்ல, நான் ஏன் உங்களை சொல்ல போறேன்? நீங்க யாரு? நான் ஏன் உங்களை சொல்ல போறேன்? அம்மா தெய்வமே, உன்னை நான் எதுவுமே சொல்லல. தயவு செஞ்சு என் பக்கம் மட்டும் வந்துடாதம்மா. என் ஆளை விட்டுரு. அது அந்த பயம் மனசுக்குள்ள இருந்தா போதும். அவள உன்ன வேணாண்டி. எதுக்காக நான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன்னு எனக்கே தெரியலடி. அடியே, சரி, யாரோ நீ. எதுக்கு உன் மேல எனக்கு கோபம்? விட்டுட்டு போறேன், போ. சரிடா கார்த்திக். என்ன மேடம்க்கு என்ன வேணும்? டேய், எனக்கு உங்க ரெண்டு பேரும் பக்க ஸ்டமக் பர்ன் ஆகுதுடா. என்னடா எப்ப பாரு அவளை நீ கைப்பிடிச்சி அப்படியே பக்கத்துலயே வச்சுக்கிற. என்ன விட்டா ஓடிடுவாளா? அவெல்லாம் ஓட மாட்டா. அவ என் பொண்டாட்டி, அதனாலதான் இறுக்கமா பிடிச்சி வச்சிருக்கிறேன். அதுல உனக்கு என்ன பொறாம? ஆமாண்டா, நீ என்னோட எக்ஸ் இல்ல. ஏன் எக்ஸ் வேற ஒருத்தி மேல கை போட்டுட்டு இருந்தா எனக்கு பொறாம வரதானே செய்யும். என்னது எக்ஸா? என்ன சொல்றா இவ? மரமண்ட, வீட்டுல பேசுற மாதிரியே வெளியில பேசிட்டு தெரியாத. யாராவது இதை கேட்டா தப்பா நினைக்க போறாங்க. வாயு மூடு வாளு. என்னடா தப்பா நினைக்கிறதுக்கு? நான் உண்மையை சொல்றேன். அனன்யா, நான் நேத்தே உன்கிட்ட சொன்னேன், இவனை தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணிடு. இவனை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிரேக்கப் பண்ணிடுறியா? எங்க மாமாவை நான் பிரேக்கப்லாம் பண்ண மாட்டேன். நீங்க எப்பவும் போல ஃப்ரெண்டாவே வச்சுக்கோங்க. என் மாமா எனக்கு மட்டும்தான். டேய், என்னடா நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலடா. மண்டையே வெடிக்கும் போல இருக்குதுடா. டேய் மச்சான், என்னடா நடக்குது? என்னடா ஒரே கல்ல ரெண்டு மாங்காவோ? அண்ணா குழம்பாதீங்க, சும்மா அவங்க விளையாடுறாங்க. ஆமாண்டா, அது ஒரு ஆளு. அது அப்படிதான் அரமெண்ட்ல மாதிரி பேசிட்டு தெரியும். விடு விடு, அதெல்லாம் காதுல வாங்கிக்காத. இல்ல. ஹலோ போலீஸ்கார், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவன் தான் என்னோட எக்ஸ். அட மொக்கட்ட, என்ன எல்லார்கிட்டயும் இப்படி சொல்லிட்டு தெரியுற? வேணாம், சொன்னா கேளு, அமைதியா இருந்துரு. சரிதான் போடா, அப்படிதான் சொல்லுவேன். ஏங்க, நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டாவா? அவனோட ஒய்ஃபா வரப்போறவ பக்கத்துல நிக்கிறா. இதெல்லாம் கேட்டு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்காதா? நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க.